மக்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த ஈரான் யூஎஸ் அட்டாக், இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்து இந்த வாரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது என்ன காரணத்துக்காக, இது உண்மையிலுமே என்ன காரணம், இது ஈரானில் உள்ள இந்த அணு ஆயுதத்துக்காக தான் அவங்க வந்து அதை உற்பத்தி பண்ணிடுவாங்கன்றதுக்காண்டி தான் அட்டாக் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களோட ஆயில் தேவைக்காண்டி தான் அட்டாக் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அது என்னன்னு சொன்னால், நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஆர்டிக்கல் படி நானும் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட இது லாஜிக்காக இது கிட்டத்தட்ட ஓகே மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஓகே மாதிரி தான் தெரியுது. அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேன்னு பாருங்கள். அது இப்போ அதில் என்ன மாதிரினா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரே வந்து தொடங்கினதுக்கு காரணமே பொருளாதாரம், அதாவது உலக பொருளாதாரத்தையும் உங்ககிட்ட இருக்கிற காசு, எனக்கிட்ட இருக்கிற காசு, எல்லா நாடுகளில் இருக்கிற காசு, மணி, இதை எந்த நாடு கண்ட்ரோலில் கொண்டு வர்றது அப்படின்றது தான் அந்த டாப்பிக்கே. அதுக்கு தான் அவங்க இந்த வாரே தொடங்கியிருக்காங்க. இந்த ஈரான் ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஈரான் அதில் உள்ள ஒரு ஒரு நாடுன்னு வைங்க, அது ஒரு இளிச்சவாயன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இல்லைன்னா ஒரு அப்பாவின்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு அப்பாவி அதில் வந்து சிக்கிட்டான், அவ்வளோதான். அது அந்த சோஷியல் மீடியாலேயும் அதிலே சொல்லிக்கிற மாதிரி அதை அடித்து தள்ளிடுவோம். அந்த பில்டப் எல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆர்டிக்கலை பார்க்கும்போது அந்த ஈரானெல்லாம் இவ்வளோ பில்டப் எல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. அது ஈரானையே யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படி தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. அது என்ன ஆர்டிக்கல், ஏது ஆர்டிக்கல்னு சொல்லி நீங்கள் தேடி நீங்கள் பாருங்கள், அது சரியாக பிள்ளையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அப்போ இதுதான் வந்து முக்கியமான காரணம். அது காரணம் அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஈரான் வந்து February 27 வந்து அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நான் செக் பண்ணி பார்த்தேன், அது உண்மையானு சொல்லிட்டு. எஸ், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து February 27 சொல்லிட்டாங்க. வந்து நீங்கள் வந்து அப்படி நம்பிக்கை இல்லைன்னா வந்து நீங்கள் செக் பண்ணுங்கன்னு அனுமதியும் கொடுத்தாச்சு. இப்போ அமெரிக்கா இவ்வளோ காலம் என்ன சொன்னது, அங்கே இருக்குது, இஸ்ரேல் அமெரிக்கா என்ன சொன்னது, அங்கே இருக்குது, அதனால் நாங்கள் அடிக்க போகிறோம், ஃபைட் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. அப்போ ஈரான் கடைசியில் என்ன சொல்லிச்சு, 27 சொல்லுது, ஓகே நீங்கள் வந்து அப்போ அவங்களுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உங்களுக்கு டவுட்னா போய் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், ரைட். அங்கே இல்லை, அதனால தான் அந்த ஈரானே சொல்லுது அங்கே கிடையாது. ஏன்னா ஒரு காலம் இருந்திருக்கும், ஆனால் அந்த ஒரு அட்டாக் பண்ணாங்கல்ல அமெரிக்கா, போயிட்டு ஒரு 12 எத்தனையோ பாம்புகளை போட்டு அவங்க அண்டர் கிரவுண்டில் உள்ள அட்டாக்லாம் பண்ணாங்கல்ல, அந்த மிட் நைட் ஹேமர்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன், அதுலேயே அது மொத்தமாக முடிஞ்சுது. ஸோ அதனால தான் அவங்க திருப்பி ஒத்துக்கொண்டாங்க, ஓகே இனிமேல் நாங்கள் இல்லை, நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 27 அவங்க சொல்கிறாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி, 28 அமெரிக்கா அட்டாக் பண்ணுது திரும்ப. அமெரிக்காவோட அக்யூசியேஷன், அதாவது சொன்ன விஷயம் இதுதான் சொல்லி, அதுதான் வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் அடிக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ அது ரீசன் இல்லை, உண்மையான ரீசன் இல்லை, தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அமெரிக்கா இஸ்ரேல் என்ன சொல்லுது, வேற என்ன ரீசன்னா, அரசாங்கத்தை மாற்றணும், தலைமைத்துவத்தை மாற்றணும், அதனால தான் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அதை 2-3 நாள் கழிச்சு அவங்க சொல்கிறாங்க, அதுவும் ஒன்று அதே மாற்றணும், அதுவும் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா கன்ஃபியூஸ் பண்ணுது. என்னென்னா இது உண்மையான ரீசன் இதுதானா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸில் இருக்குது. ஸோ கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ இதெல்லாம் ரீசன் கிடையாது, இது அமெரிக்காவோட 30 வருஷ பிளான்னு சொல்லி சொல்கிறாங்க. 30 வருஷமாக உங்களோட பிளான் வந்து இந்த ஈரானை அடித்து அழிக்கணும் அப்படின்றது. அப்போ அதுக்கு ஒரு 4 காரணங்கள் சொல்கிறாங்க. என்னென்ன காரணங்கள்னு சொல்லிட்டு, அதாவது அதுக்கு முதல்ல
அந்த 30 வருஷத்துக்கு முன்னுக்கே ஒரு 5 நாடு அவங்க சொல்கிறாங்க, அந்த 5 நாடை விளை வைக்கணும், அதாவது அந்த அதை அடிமைப்படுத்தணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருந்திருக்காங்க. அதில் ஈராக் ஒன்று, லிபியா ஒன்று, லெபனான் ஒன்று, சிரியா ஒன்று, இன்னும் ஒரு நாடு ஈரான், அடுத்து இன்னும் ஒரு நாடு இருக்குது, அது என்னன்னு மறந்துட்டு தெரியலை. ஸோ இதில் கடைசி அந்த மற்ற 5ம் சரி, இதில் கடைசி நாடு தான் இது. ஸோ இதையும் முடிச்சுட்டா அவங்களோட பிளான் ஓகே, அந்த 30 வருஷம் பிளான் அது ஓகே. இது ட்ரம்ப்புக்கும் அதுக்கெல்லாம் அதெல்லாம் தனித்தனியாக வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கான், அப்படி கிடையாது. அது அமெரிக்காவோட பிளான், அது 30 வருஷம் பிளான். ஓகே, அதுக்கு 4 காரணங்கள், முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரைட், இப்போ முதல் காரணம் வந்து இஸ்ரேல் வந்து 1990 இருந்தே சொல்லிட்டு இருக்குது, ஈரானை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க 90 இருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கா ஏன் அதில் நுழைய வேண்டிய தேவை வருதுன்னு சொன்னால், இஸ்ரேல் சொல்லியிருக்க என்னன்னு சொன்னால், நீங்கள் அதை அட்டாக் பண்ணாட்டி, அதாவது அந்த மிட் நைட் ஹேமர் அந்த அட்டாக்கு முதல்ல இது நடந்த விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் அட்டாக் பண்ணாட்டி நாங்கள் அணு ஆயுதத்தை அங்கே யூஸ் பண்ணுவோம், ஈரான் மேலே யூஸ் பண்ணுவோம். அப்போ அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண தொடங்கினா 3வது உலகப் போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக வேண்டி தான் அமெரிக்கா வந்து அந்த மிட் நைட் ஹேமர்ன்ற அட்டாக்கை செய்யுது. ஸோ அதாவது அமெரிக்கா வந்து உலகத்தை காப்பாற்றின மாதிரி தான் அதை சொல்லணும். அதை செய்யலைன்னா இஸ்ரேல் வந்து அணு ஆயுதத்தை பாவிச்சு உலகப் போர் வந்திருக்கும். மிட் நைட் ஹேமர் பண்ணதால், அந்த அணு ஆயுத உலைகளெல்லாம் அடித்து உடைச்சதால் இஸ்ரேலுக்கு அது சந்தோஷமாக மாறிட்டுது. அதனால் அமெரிக்கா இன்வால்வ் ஆகி அதை செஞ்சிச்சு. இது இஸ்ரேல் தான் காரணம், அது இவங்களை இன்வால்வ் ஆக்கினது காரணம். அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்குல்ல, பாகிஸ்தான் எப்படி எல்லாரையும் மிரட்டி காசு வாங்குது சொல்லுங்க பார்க்கலாம். அது பாகிஸ்தான் என்ன சொல்கிறதுன்னா, இந்த யூரோப்பு அமெரிக்கா இவங்கள்ட்டெல்லாம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆனால் நீங்கள்லாம் காசு தந்தால் தான் அதை பாதுகாப்பாக நான் வச்சுருக்க முடியும். அப்படி ஒருவேளை நீங்கள்லாம் காசு தந்து எனக்கு உதவி செய்யாட்டி நான் வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம் போயிடும் அந்த அணு ஆயுதத்துக்கு, அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ என்ன சுற்றி இருக்கிற இந்த தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் வந்து அதை தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்லை எடுத்துகிட்டு போயிட்டா உங்கள் உலகத்துக்கே அது நாசமாக மாறிடும் அப்படின்னு சொல்லித்தான் மிரட்டி தான் வந்து பணத்தை வாங்கிட்டு இருக்காங்களாம் அந்த பாகிஸ்தான் அரசாங்கமும். எந்த அரசாங்கம் இருந்தாலும் இதை தான் செய்வாங்களாம். அதனால தான் இவங்களும் காசு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பார்த்தேன். ஸோ அது மாதிரி தான் இதுவும். இப்போ ரைட்டு, இதை அடித்தாச்சா, அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஓகே இனி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அது. ஓகே, ரெண்டாவது வந்து அமெரிக்காவோட உண்மையான நோக்கம் வந்து சீனாவோட பொருளாதாரத்தை சிதைக்கணும். அதாவது சீனா வந்து இப்போ 2வது இடத்துல இருக்குது ஜிடிபியில். வந்து இவங்களை இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இவங்களுக்கும் மேலே அது வந்துடும். எல்லாத்துலேயுமே டெக்னாலஜி அது இது எல்லாத்துலேயும் அது டாப்பாக வந்துடும். அப்போ அதுக்கு சீனாவை வந்து சிதைக்கணும், அதோட பொருளாதாரத்தை சிதைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஆயில் அவன்கிட்ட இருக்கிற அவன் வந்து கூடுதலாக மலிவான, அதாவது சீப் ப்ரைஸுக்கு வந்து ஆயிலை வாங்கிட்டே இருக்கான். எங்கே வாங்கிட்டு இருக்கிறான்? ஈரானில் வாங்கிட்டு இருக்கான். அப்போ அதை இல்லாமக்கணும். அடுத்தது சீப்பான ப்ரைஸில் சில்வர், வெள்ளி வாங்கிட்டு இருக்கான். இங்கே லாட்டின் அமெரிக்கா அங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அதையும் இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படியோ அடித்து என்னமோ மிரட்டி இந்த ட்ராரிஃப் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரான் அடித்தா அந்த ஆயில் சப்ளை இல்லாமல் போகும். அது இது வந்து ரஷ்யாவில் உள்ள ஒரு பழைய ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவர் பேர் தெரியல, அவர் வந்து சொல்லியிருக்காராம், நாங்கள் வந்து உலக பொருளாதாரத்தையும் சீனாவையும், அதாவது சைனாவையும் கண்ட்ரோல் பண்ணணுமா இருந்தால் ஈரானை அட்டாக் பண்ணால் அது வந்து கண்ட்ரோல் ஆகும். ஈரானை அட்டாக் பண்ணாலே உலக பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், முக்கியமாக வந்து சீனாவோட வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ரஷ்யன் பொலிட்டீஷியன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்துருக்கோம் ஈரான் எவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக அது இருக்குது. அதெல்லாம் அவன் ஆபத்து தான். அதான் சொல்லுவாங்களே, இந்த என்ன காய்ச்ச மரம் தான்,
இந்த பழங்கள் எல்லாம் அந்த எந்த மரம் நல்லா காய்க்குதோ அந்த மரம் தான் கல்லடி வாங்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட். ஈரான் வந்து இவ்வளோ வளங்களை வச்சிருந்ததால தான் அதுக்கு ஆபத்தே வந்தது. ஓகே, ஈரானை போயிட்டு பிடிச்சதும் இந்த அரபியர்கள் கூட்டங்கள் போய் அந்த நாட்டை போய் பிடிச்சதுக்கும் காரணம் என்ன? அவ்வளோ வளங்கள் இருந்ததால தான் இவங்க போய் பிடிச்சாங்க. இப்போ இவங்கள வேற ஒருத்தன் வந்து பிடிக்கிறான், அப்புறம் அவனை வேற ஒருத்தன் வந்து பிடிப்பான், அவ்வளோதான். இப்போ 1935க்கு முன்னுக்கு ஈரான் வந்து வேற ஒரு சமுதாயமும் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க வேற இனத்தை சேர்ந்தவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இடம் அது. அப்போ இவங்க போய் அதை பிடிச்சி மதம் மாற்றி எல்லாம் பண்ணி பிறகு இப்போ அவங்க கையிலேருந்து இப்போ வேற ஒருத்தன் எடுக்க போகிறான். ஓகே, இதுதான் உலகத்தில் நடக்கிற விஷயம், பொதுவான விஷயம். சரி, ஓகே, அதை விடுங்க. ஸோ அப்போ அதை அடித்தா தான் அப்போ 25% எண்ணெய் போக்குவரத்து அங்கேருந்தான் நடக்குது. அது அப்போ அதை அடித்தா அது குறையும், சீனாவோட பொருளாதாரம் அடி வாங்கும். சீனாவோட பொருளாதாரம் கீழே விழுந்ததுன்னு சொன்னால் யூஎஸோட இண்டெக்ஸ், அதாவது டாலர் இண்டெக்ஸ் டிஎக்ஸ்ஒய்ன்னு நினைக்கிறேன், டிஎக்ஸ்ஒய் இண்டெக்ஸ் வந்து அப்புக்கு போகும், நல்ல ரேட்டுக்கு போகும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் செய்யும்போது நான் பார்த்தேன் டிஎக்ஸ் இண்டெக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அது $100 தாண்டிட்டு. அப்போ அவங்க நினச்ச மாதிரி தான் அது நடக்குது. எப்போ அவங்க அதை அடிக்க தொடங்கினாங்களோ லாஸ்ட் 1 வீக்கில் இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு, நல்ல லெவலில் போயிட்டுருக்கு. அப்போ ஸ்ட்ராங் ஆகுது. என்ன யூஎஸ் டாலர் வந்து என்ன ஸ்ட்ராங் ஆகுது. அது இப்போ விழப்போகுது, பிரிக்ஸ் வந்துச்சு அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை யூஎஸ் டாலர் அந்தளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு. இப்போ இந்த வாரே மெயினாக அந்த யூஎஸ் டாலரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அப்போ அது வந்து உண்மையாக ஆகிருக்கு. இன்றைக்கி கரண்ட் இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இண்டெக்ஸ் வந்து யூஎஸ் இண்டெக்ஸ் நல்லாவே வந்திருக்கு. நான்லாம் இப்போ ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறேன். நான் வந்து டாலர்ஸ் இந்த ஃபோரெக்ஸ் தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு தெரியல எனக்கு, மற்றவங்களுக்கு இந்த கரன்சி வாங்கி விற்கிறது ஆன்லைனில். ஸோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் எவ்ரிடே. பட் யூஎஸ் கரன்சியை பேஸ் பண்ணி தான் நான் செய்கிறேன். ஸோ ஆல்வேஸ் நான் வந்து பை தான் பண்ணுவேன். அதாவது கண்டிப்பாக யூஎஸ் டாலர் நல்லா போகும்னு சொல்லி ப்ராஃபிட் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் நான் லாஸ்ட் 1 வீக்காக. இந்த வாரில் யூஎஸ் டாலரை விற்று சம்பாதிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும்? இந்த வாரை நிப்பாட்ட முடியுமா? இல்லை மற்றவன மாதிரி இந்த வாரை வச்சு யாரெல்லாம் மணி மேக் பண்ணுறாங்க, அதாவது அமெரிக்க அரசாங்கத்திலேருந்து இஸ்ரேல் அரசாங்கத்திலேருந்து எல்லா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இவன் எல்லாருமே இதில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? மணி மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து பரிதாபப்பட்டு அழுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது எல்லாருமே மணி மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் மணி மேக் பண்ணி என்ன பரிதாபத்துக்கு அவங்க யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, பரிதாபப்பட்டு அவங்க என்ன ஃப்ரீ சர்வீஸாக பண்ணுறாங்க. அவங்களும் மணி மேக் பண்ண தான் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சு இந்த வீக் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க, மணி மேக் பண்ண தான். ஸோ அதே மாதிரி தான் நானும் இந்த ஓரை வச்சு நானும் தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போகும், எப்படி இறங்குவோம், மேலே போகும் கீழே போகும், எந்த கரன்சி மேலே போகும் கீழே வரும், எந்த ஸ்டாக் மேலே போகும் கீழே வரும், அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த ஓவரில் எப்படி காசு சம்பாதிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் தப்பு ரைட்டெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் அவங்கவுங்க இதில் வந்து இதெல்லாம் பண்ணாமல், இதில் ரியாலிட்டி தெரியாமல் இதுக்கு 10 பேர் செத்துட்டான், 20 பேர் செத்துட்டான், ஐயோ நான் என்ன பண்ணுறேன்னு அழுதுகிட்டு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. சரி, நீ வந்து ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்காத நீ உன்னைய, சரியா? நீ தான் இருக்கிறதுலே மகா கெட்டவன். இந்த மாதிரி அந்த அனுதாபம் தெரிவிச்சிட்டு இருக்கல்ல, இந்த முதல்ல கண்ணீர் வடிச்சிட்டு தண்ணிக்குள்ளேயே முதல்ல வந்து அழுதுச்சுன்னா யாருக்கு தெரியும்? அது மாதிரி அந்த மாதிரி ஆள் தான் நீங்கள். அந்த அனுதாபம் தெரிவிக்கிறவன நம்பவே மாட்டேன் நான். அந்த மாதிரி உண்மையாக பேசிட்டு போ. நீ அவ்வளோ நல்லவனா? நீ ஒருத்தன் செத்துட்டானா நீ அழுகிறேன்றா, அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லவனா? சரி, அப்படி பார்த்தீங்கன்னா நீ மாடு ஆடு கோழி எல்லாம் வெட்டி சாப்பிட்ற, அது வந்து உயிராக தெரியலையா? அப்போ அதெல்லாம் ஒரு மாடு அதுக்கு கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது, அந்த தாய் மாடை வெட்டி நீ சாப்பிட்ற, அப்போ அந்த கண்ணுக்குட்டிக்கு ஃபீலிங் இருக்காதா? அதோட வேர்ல்டில் அதுக்கு ஃபீலிங்கே இருக்காதா? அதுகளுக்கு உணர்வு இருக்காதா? கோழியே வெட்டி சாப்பிட்ற, அது எத்தனை குஞ்சுகளை போட்டிருக்கும், அது எத்தனை
இதுகளாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கோழி ஒன்று பார்த்தா தெரியும். கோழி அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கும்? ஒரு ஏதாவது ஒரு காக்காவோ இதோ அதை பிடிக்க வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணுது? அது என்னத்துக்கு? ஃபீலிங் இல்லாமலா? அது என்னவோ மனிதனுக்கு மட்டும்தான் ஃபீலிங் இருக்கிற மாதிரியும் உணர்வு இருக்கிற மாதிரியும் எல்லா மிருகங்களுக்கும் இருக்குது. நீயும் உயிர்களை கொண்டு சாப்பிட்றதான், நானும் சாப்பிட்றேன் தான், உலகத்தில் உள்ள எல்லாம் பண்ணுறான் தான். ஆனால் ஒரு இதில் மட்டும் இந்த ஓரில் அங்கங்கே எல்லாம் செத்துட்டான்னு சொன்னால் மட்டும் எனக்கு ஃபீலிங் பொத்துக்கிட்டு வருது. எத்தனை பேரை கொல்றாங்க. நீயே வாழ்க்கை எத்தனை தப்பு பண்ணுற? அதனால் நல்லவன் மாதிரி நடிக்கிறது. இங்கே உலகத்தில் ஒருத்தனும் நல்லவன் கிடையாது. அதை உண்மையை ஒத்துக்கொள்ளணுமா? அது எல்லாருக்கும் இப்போ நாங்கள் மட்டும் என்ன பட்டாசு போட்டு கொண்டாடிட்டு இருக்கோம் இத்தனை பேர் செத்துட்டான்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் கவலை இருக்கும் தான். எல்லாருக்கும் அது உயிர் தான். அது யாருக்கும் அனுமதி இல்லை கொல்றதுக்கு. அது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க தெரியுமா? ஐயோ இது இத்தனை பேர் கொண்டுட்டானே, வச்சுட்டானே, போயிட்டானே. ரெண்டு பக்கமும் பண்ணிட்டு தான் இருக்கலாம். அப்போ ரெண்டு பக்கம் அதை பேசணும். அதை பண்ண மாட்டீங்க. ஒரு பக்கம் கொண்டா மட்டும் அது கொலை, இல்லாட்டி அது உயிர். அது மட்டும்தான் ஃபீலிங். மற்ற பக்கம்லாம் ஃபீலிங் இல்லை. அமெரிக்கன் அரசாங்கம் அங்கே அந்த ஷிப்பை அடித்து 180 பேரை கொண்டுட்டாங்க நேவியை அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. அதே மாதிரி இங்கே 6 பேர் செத்துருக்கான். அவன் அதுக்கு அனுதாப அலை வரல? அந்த 6 பேர் என்ன உயிர் இல்லையா? அது அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? எல்லாம் உயிர் தான். அங்கே 140 உயிர் தான், இதுவும் உயிர் தான், எல்லாம் உயிர். அப்போ எல்லாத்துக்கும் கொமனாக சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லா உயிரும் போனால் அது கஷ்டம்தான். எல்லாருக்கும் ஒரு உயிர் போனாலும் கஷ்டம்தான். ஸோ அதனால் இந்த அனுதாபலைகள் இங்கே எடுபடாது. இங்கே அது அப்படி பேசிகிட்டு இருக்கிறவன் மட்டும்தான் இந்த ஓரில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நான். கஷ்டப்படுறானோ இல்லை என்ன பண்ணுறானோ தெரியல எனக்கு. பட் அவன் வந்து யூஸ்லெஸ். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவனால் சம்பாதிக்கவும் முடியாது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் இறங்கி அதுவும் யூஸ் பண்ணி அவனுக்கு சம்பாதிக்கவும் முடியாது. எதுவும் பண்ண முடியாது. அவன் ஜஸ்ட் இந்த வீடியோக்களை அப்படியே பார்த்துட்டு அப்படி வந்து கமெண்ட்ஸை அதாவது போட்டுட்டு அவன் நைட்டு ஃபுல்லாக சிந்திச்சுட்டு டென்ஷன் ஆகி போய் அழுதுட்டு படுத்திருப்பான். அவ்வளோதான் செய்வான். ஓகே சரி, டாபிக் வேறு எங்கேயோ போயிடுச்சு. ரைட். அடுத்தது, ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் நிற்கும்போது கிட்டத்தட்ட $630 மில்லியன் வந்து டாப் 20 உள்ள இன்வெஸ்டர்ஸ், அதாவது எலன் மாஸ்க் மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிளாக் ராக்கில் அப்படி பெரிய பெரிய கம்பெனிகள் அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த வார் வந்து ஒரு வியாபாரம். எப்படின்னு சொன்னால், அமெரிக்கா தயாரிக்கிற ஆயுத தளபாடங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க தான். பில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து அந்த ஒரு ஆயுதத்தை தயாரிச்சுட்டா நீங்கள் எங்கே போய் டெமோ காட்டணும், ரைட்? ஷோரூம்லேயே வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? எங்கேயாவது ஒரு இடத்துல டெமோ காட்டணும், அதை அட்வர்டைஸ் பண்ணினா தான் உலக நாடுகள் அதை பை பண்ணுவாங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஈரானில் இப்படிலாம் பிரச்சனை இருக்கா, ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்துட்டாங்களா, ரைட்? அப்போ அட்டாக் பண்ணுனா இங்கே யூஸ் பண்ணுற இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் அப்போ உலகம் பார்க்கும் இந்த வெப்பன் எல்லாம் யூஸ் பண்ணப்படுது. அதாவது அமெரிக்காட்ட இருக்கிற வெப்பன்ஸ், அதாவது B2, இந்த B52, இந்த டாம் ஹாம் மிசைல்ஸு, அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணாங்க இங்கே. சரியா? இது உலகத்துக்கு தான் லேட்டஸ்ட். இது இவங்கிட்ட வந்து பழசு. இந்த B2 எல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவனுக்கு இப்போ விற்கணும், உலகத்துக்கு விற்றுட்டு அவன் புதுசெல்லாம் லேட்டஸ்ட்டாக பாவிக்க தொடங்கணும். அதுக்காக தான் இப்போ விற்றுறணும். இப்போ பழசு எக்ஸ்பயர் ஆக போகுது எல்லாமே. அதனால் விற்றுறணும் எல்லாத்தையும். சேல்ஸுக்கு ஃபைனல் சேல்ஸ் வந்து பண்ணணும். அதுக்கு எல்லாம் ஷோ பண்ணிட்டாங்க, ஃப்ரீ டெமோ பண்ணி முடிச்சிட்டாங்க. சரியா? இப்போ உலகம் இதெல்லாம் வேணும்னு சொல்லி வாங்குவோம். F-35 அது இதெல்லாம் அவங்க உலகத்துக்கு அவங்க சொல்கிறது இதுதான் லேட்டஸ்ட்டுன்னு சொல்லி, இதுதான் கடைசின்றாங்க. இது வந்து எக்ஸ்பயர் ஆன இதுகள்னு சொல்கிறாங்க. அதை விற்க போகிறான். இப்போ எல்லாத்தையும் தள்ளி விட போகிறான், கிடைக்கிற விலைக்கு தள்ளி விட்டுருவான். அந்த பிஸ்னஸுக்கு இந்த வார் ஒரு காரணமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிடைச்ச அப்பாவி இழிச்சவாய் நாடு தான்
நம்ம ஈரான் வச்சு டெமோ காட்டிட்டு போயிட்டாங்க. டெமோ ஃபுல்லாக வெப்பன் இந்த இதெல்லாம் வெப்பன் கடை இப்போ உலகம் பார்த்துச்சு. ஓகே அதெல்லாம் பை பண்ணலாம். எத்தனையோ மில்லியனுக்கு ஆர்டர்லாம் வந்துருச்சான். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல என்ன இவ்வளோ அடித்து இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க, பொருளாதார ரீதியாக நஷ்டப்படுத்திட்டாங்கன்னு ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாது. அதுக்கு மேலே இவங்க சம்பாதிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே ஆர்டர்களை நிறைய எடுத்துட்டாங்க. பில்லியன் கணக்கில், அதாவது மில்லியன் கணக்கில் அதை செலவழித்து பில்லியன் கணக்கில் இப்போ அதுக்கான ஆர்டர்கள் எடுத்துட்டாங்க அந்த ஆயுத வியாபாரத்துக்கு. சரியா? அமெரிக்கா எப்படி திடீர்னு வல்லரசு ஆச்சு, இது எப்படி பணக்காரனா நாடமாச்சு மாறிச்சுது? ஆயுதம் தான் வியாபாரம். எங்கெங்கெல்லாம் ஓர் நடக்குதோ அங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் அதுதான் அது வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறான். அதுக்காக தான் அது பண்ணுறான். அதான் உண்மையான விஷயம் அது. ஸோ அப்போ ஆயுதத்தை விற்கணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து டிஜிட்டல், அதாவது குளோபல் கண்ட்ரோல் கிரிட், அதாவது டிஜிட்டல் மணின்னு சொல்லலாம். ஓகேயா? அதாவது அமெரிக்கா ஒன்று உருவாக்கிட்டு ஒரு வளையம் ஒன்று டிஜிட்டல் ஒரு வளையம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏஐ கண்ட்ரோல் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கணும். இந்த டிஜிட்டல் மணி எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கணும், அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து இந்த பயோமெட்ரிக்ஸ், அதாவது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இந்த ஐ பிரிண்ட், அது இது அந்த கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல், உலகத்தில் உள்ள அவ்வளோ அந்த டெக்னாலஜி, அவ்வளோ மக்களோட டேட்டாஸும் இவங்கள்ட்ட கண்ட்ரோலுக்கு வரணும். ஸோ இதில் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு முக்கியமாக அது செயல்படுது. அதுக்கு இந்த மாதிரி இந்த வாரில் யூஸ் பண்ணது வந்து அந்த க்ளவுடு சொல்லி ஒரு ஏஐ. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி தான் நிறைய அட்டாக்குகளை அங்கே பண்ணியிருக்காங்க. பண்ணி முடித்ததுக்கு பிறகு அந்த சிஇஓ சொல்லிட்டார், இனிமேல் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிமிஷமே ட்ரம்ப் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாரு, அந்த நிறுவனத்தோட நம்ம அரசாங்கத்தோட எந்த டீலுமே வச்சுக்கக்கூடாது, எந்த கான்ட்ராக்டும் அவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டான் சொல்லி அடுத்த 1 ஹவரில் ஓப்பன் ஏஐயோட ஒரு கான்ட்ராக்டை போடுறாங்க அதே விஷயத்துக்காக. ஸோ அது என்னென்னா, அவங்களுக்கு இவங்கள அரசாங்கத்தை பொறுத்தவரை இவங்களை வந்து உள்நாட்டிலே வெளிநாட்டிலே எதிர்த்தா அவங்க வெளியில் உங்களுக்கெல்லாம் ஆர்டர் வேணுமா, கான்ட்ராக்ட் வேணுமா, அந்த அரசாங்கம் சொல்கிறத செய்யுங்க. இதுதான் இப்போ ஓப்பன் ஏஐ வந்து அதுக்கு போட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டோட்டலாக இந்த விஷயங்களுக்கு அவ்வளோத்துக்காக தான் இந்த யுத்தமே நடந்தது. இது வெறும் அங்கே உள்ள அணு ஆயுதத்துக்கு அழிக்கிறதுக்காகவோ இல்லை அங்கே உள்ள அரசாங்கத்தை மாற்றுறதுக்காக மட்டும் இல்லை. இது உலக பொருளாதாரத்தை அதோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கும் இன் ஃபியூச்சரில் உள்ள டிஜிட்டல் கரன்சி அது இது எல்லாத்தையும் தன்னோட வளையத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கும் எடுத்த ஒரு மாபெரும் யுத்தம் தான். அடுத்து இந்த வெப்பன் சேல்ஸ் முக்கியமாக அதை பண்ணுறதுக்காண்டியும் இது எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து வெற்றி பெற்றிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆர்டிக்கலும் சொல்லுது, அதுதான் நானும் அதை தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்தியா வந்து அதில் வெற்றி தான். அதாவது வெப்பன் ப்ரமோஷன் பண்ணி முடிச்சிச்சு, அதுக்கான ஆர்டர்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க, $1 பில்லியன் எடுத்திருக்காங்க. இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட இந்த கான்ட்ராக்டு, ஃபியூச்சர் கான்ட்ராக்டு, இந்த டிஜிட்டல் கரன்சி, இந்த பயோமெட்ரிக் கண்ட்ரோல்ஸ், இதெல்லாமே வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு இப்போ வந்திருக்குது. சைனாவோட பொருளாதாரத்தை சிதைச்சு யூஎஸோட இண்டெக்ஸை வந்து, அதாவது கரன்சி இண்டெக்ஸை கரண்டில் இப்போ ப்ரெசண்டில் நல்ல லெவலில் வச்சுருக்கிறது. ஸோ அப்போ எல்லாமே அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாகவே நடந்திருக்குது. இந்த ஓரை வின் பண்ணுறாங்க, இனி பிடிக்கிறாங்களோ இல்லை அங்கே போய் அவங்கள மாற்றுறாங்களோ அதெல்லாம் இனி நடந்தால் ஓகே, பட் நடக்காட்டின்ஸ் ஓகே அப்படின்றதான் அவங்களோட நிலைப்பாடு. இப்போ சரியா? அவங்க நினச்சதை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க இனிமேல் அது ஓர் நிற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செய்ய வேண்டியது என்ன காரணத்துக்காக இது பண்ணாங்களோ 30 வருஷமாக வச்சுருந்த கனவை நனவாக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே அவங்க இனிமேல் இந்த போரை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியும். அப்படி கண்டினியூ பண்ணுனா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஈரானோட அழிவு மாபெரும் அழிவாக இருக்கும். அது இருக்கிற ஆயிலையும் அழிச்சிருவாங்க. அங்கே இப்போ கிட்டத்தட்ட அவங்க வாட்டர்லையும் கை வச்சுட்டாங்க. இயற்கையாக அங்கே தண்ணி வந்து குறைவு, ஈரானாக இருக்கட்டும் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் தண்ணி குறைவு. கடல் நீரை சுத்திகரித்து தான் அவங்க எல்லா யூஸுக்கும் பண்ணுறாங்க.
ஸோ அதே இப்போ கை வச்சுட்டாங்க. அப்போ ஒரு தண்ணியை அழிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? கோடிக்கணக்கான பணம் வச்சு என்ன பிரயோஜனம்? காசு எங்கே போய் தண்ணி வாங்குவீங்க? ஸோ அது பெரும் அழிவைத்தான் பண்ணும். ஆனால் அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க செய்ய நினைச்சதை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இனிமேல் அந்த வார் அப்படியே சைலண்ட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். அது இவன் மண்டியிட்ட மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க மண்டியிட்ட மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க சரண்டர் அடைஞ்ச மாதிரி எப்படியோ அதை ஒரு ஷேப் பண்ணி அதை முடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவையானதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இனி இதை கண்டினியூ பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இஸ்ரேலுக்கு தேவையானதும் செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அதை ஹோல்ட் பண்ணால் கூட சைனாவோட பொருளாதாரம் இன்னும் மோசமாக போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை கண்டினியூ பண்ண அவசியம் இனிமேல் அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ இல்லை, முக்கியமாக அமெரிக்காவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிக்கலும் அப்படி தான் சொல்லுது. ஓகே, உங்களோட பர்சனல் கமெண்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இது வார் கண்டினியூ பண்ணுமா? யூஎஸ் டாலர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா? இல்லை யூஎஸ் டாலரே இல்லாமல் போயிடுமா? வீக்காக போயிடுமா? இல்லை இதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஏதாவது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக உண்மையான விஷயத்த சொல்லுங்கள். சும்மா இவருக்கு யார் இப்போ வந்து கேட்பாங்க, அதில் இவருக்கு யார் வந்து சொன்னது இதெல்லாம்? அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோ இல்லை இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரோ வந்து சொன்னாங்க. இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவங்களே சொன்னாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், விஷயம் முடிச்சு. இப்போ ஏன் சொல்ல மாட்டாங்களா? சொல்லி இருந்தால் என்ன செய்வீங்க? அப்படியெல்லாம் இருக்குல்ல கேள்வி. ஏன் சொல்ல மாட்டாங்களா? இல்லை சொல்லி இருந்தால் என்ன ஆகும்? சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இல்லை சொல்லாட்டி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை, ரைட்? தெரிஞ்சதை சொல்கிறோம், ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி சரின்னா சரின்னு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, பாய் மக்களே. நீங்கள் ஒரு விஷயம் தப்பாக நினச்சிக்கொள்ளக்கூடாது. இந்த வீடியோவில் பார்த்து சந்தோஷப்படுறவங்களோ, இல்லை நல்லது பண்ணுறவங்களோ, நல்லது நினைக்கிறவங்களோ, தம்ஸ்அப் கொடுக்குறவங்களோ, இல்லை எனக்கு ஆதரவாக மெசேஜ் போடுறவங்களோ அவங்களாம் இருக்கிறீங்க. அவங்களெல்லாம் காயப்படுத்துகிற மாதிரி இந்த இதில் நான் பேசியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். இது வந்து நான் கூடுதலாக வந்து வாப்போ அது இதுன்னு பேசுகிறதெல்லாம் வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறது யாருக்குன்னு சொன்னால், இந்த கமெண்ட்ஸில் வந்து மரியாதை இல்லாமல் எவன்லாம் பேசிகிட்டு இருக்கானோ அவனுக்கு தான் அதை நான் சொல்கிறது. ஏன்னா அவனு தான் அதை வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு தான் இதை நான் அவங்களோட ஸ்டைலில் சொல்கிறது. மற்றவங்களுக்கு ஆனால் மரியாதை எனக்கு எப்போவுமே இருக்கும். மாற்று கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். அதை நியாயமாக சொல்லுங்கள், மரியாதையாக சொல்லுங்கள். ஓகே, நன்றி மக்களே, வணக்கம். அடுத்த வீடியோவில் ஏதாவது இந்த மாதிரி நல்ல ஆர்டிகல்ஸ் படித்தா வந்து சொல்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் வைங்க. ஓகே, பாய்.